கொங்குல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி 3, 4 மாநாடுகளை நடத்தி விட்டார். திமுக சார்பா. முப்பெரும் விழா நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் மகளிர் மாநாடு நடத்திட்டாரு. இப்போ கொங்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அது இல்லாம ஐடி விங்குக்கான மாநாடு கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 4.5 வருஷமா கிட்டத்தட்ட 4.25 வருஷத்துல திமுக வந்து ரொம்ப வீக்கா கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப். அது இல்லாமல் முதல்வர் அதிகமா போன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நீங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2021ல 10 தொகுதியிலும் அதிமுக ஜெயிச்சுச்சு. அதனாலேயே குறிப்பா செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக போட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அங்க வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறைக்கு மேலாக முதல்வர் வந்து கோயம்புத்தூர் திருப்பிட்டார். தொடர்ந்து அவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணி தொடர்ந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அதுதான் ஒரு படிப்படியா கிட்டத்தட்ட திமுக ஒரு கான்பிடென்டான ஒரு ஸ்டேஜுக்கு மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ குறிப்பா என்னன்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு 35 தொகுதிகளை கொடுத்திருந்தாங்க அவங்க மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு போட்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா கரூர், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் அண்டு ஊட்டி இதெல்லாம் சேர்த்து 35. அதுல ஒரு 6 தொகுதிகள் வந்து 2 அமைச்சர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த 6 தொகுதிகளையும் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் இப்ப அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு.